சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவ ஆகமங்களை ஏன் பயில வேண்டும்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 285 பாடலில் அருளியுள்ளார்கள். இப்பாடலை காண்போம். ஆசை அதனால் சிவகோசம் அதனை பொருளுக்கு அளிப்போரும் தேசியில் அவல தேசத்தில் சிறந்த முறையை செறிப்பாரும் பாசப்பகைவன் பகர்மொழியை பயிலாது அயல்நூல் பயில்வாரும் ஏசற்று அரண்வாக்கு இயற்றாரும் மேதை அகத்துள் இருக்கவுமே என்பதாகும். இப்பாடலில் வரும் சிவகோசம் என்றால் சிவநூல் என்று பொருள். தேசு இல் என்றால் அழகு இல்லாத, அவலதேசம் என்றால் அழுக்கான இடம், செறித்தல் என்றால் வைத்தல், பாசம் என்றால் பற்று, பகைவன் என்றால் அழிக்கும் சிவன் என்று பொருள். பகர் என்றால் சொல்லிய, பயிறுதல் என்றால் கற்றல், அயல்நூல் என்றால் வேறு நூல், ஏசற்ற என்றால் குற்றம் இல்லாத, மேதை என்றால் புத்தி சாதுரியம், அகத்தில் என்றால் தம்மிடத்தில் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். உலகப் பொருட்கள் மீது வைத்துள்ள ஆசையினால் சிவ ஆகம நூல்களை தகுதியற்றவர்களுக்கு விற்பவர்களும் அழகும் துப்புரவும் இல்லாத இடத்தில் சிவ ஆகம நூல்களை வைப்பவர்களும் மக்களின் ஆணவ மலம் முதலான பற்றுகளை ஒழிப்பவனான சிவன் அருளிய ஆகமங்களையும் திருமுறையும் கற்காமல் வெறும் உலகியல் நூல்களை படிப்பவர்களும் நல்ல புத்தி சாதுரியம் இருந்தும் அருள் வாக்காய சிவாகமங்களை கல்லாதவரும் சிவஞான நிந்தகருக்கு ஒப்பாவர். திருச்சிற்றம்பலம்.